வணக்கம். நான் வந்து இன்னைக்கு நம்ம திராவிட முன்னேற்ற கழகத்தில் கவுன்சிலராக இருந்து இன்னைக்கு சிறப்பாக பணியாற்றி நம்ம மாண்புமிகு முதல்வர் திராவிட மாடல் தலைவர் அவர்கள் எனக்கு கொடுத்த வாய்ப்பால் மிக சிறப்பாக பணியாற்றிருக்கேன்னு நான் நம்புகிறேன். இன்னைக்கு வந்து நம்மளுடைய அறிவாலயத்தில் விருப்பு மனு தாக்குதல் பண்ணுறதுக்காக வந்திருக்கேன். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் கண்டெஸ்ட் பண்ண போகிறேன். ஆமாம், முதல் முறை. தெரியும் சார். நிறைய செஞ்சுருக்காங்க. எங்கள் ஆட்சியில் வந்து நம்ம திராவிட மாடல் தலைவர் பொறுப்பேற்று ஆட்சிக்கு வந்து இந்த 5 வருஷத்தில் எல்லா ஊரையுமே ரொம்ப சிறப்பாகவும் ரொம்ப அழகாகவும் பண்ணியிருக்காரு. எந்த குறைபாடுகளும் சொல்கிற அளவுக்கு இல்லை. இருந்தாலும் நான் இன்னும் வேறு ஏதாவது ஒரு சின்ன சின்ன குறைகள் இருந்தால் அதை நான் சரி செய்வேன்னு நம்புகிறேன். கவுன்சிலராக என்னுடைய வார்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம திராவிட மாடல் நாயகருடைய நம்ம மாண்புமிகு முதல்வருடைய துணையாலையும் அவருடைய உத்தரவாலையும் என்னுடைய வார்டு ரொம்ப மிகவும் வந்து மோசமான நிலையில் இருந்தது. இந்த 10 ஆண்டு காலம் வந்து முன்னாடி இருந்த 10 ஆண்டு காலம் ஏடிஎம் பீரியடில் மோசமாக இருந்த ரோட்ஸ் எல்லாத்தையும் இன்றைக்கி ஹைவே ரோட் மாதிரி ரொம்ப அழகாக்கியிருக்கேன். ப்ளஸ் வந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு வந்து பெருசாக எலாபரேட் பண்ணி கட்டியிருக்கோம். இன்னும் தோழி விடுதி கொண்டு வந்திருக்கோம் என்னுடைய வார்டில். இது எல்லாமே என்னுடைய வார்டில் நடக்கிறது. லைட்ஸ் எல்லாத்தையும் மாற்றி கொடுத்துருக்காங்க. நம்ம திராவிட மாடல் தலைவர் எண்ணற்ற விஷயங்கள் வந்து கவுன்சிலராக செஞ்சுருக்காங்க. அதில் வந்து நான் இதெல்லாம் அவருடைய ஆணைக்கிற பிரகாரம் நான் ரொம்ப சிறப்பாக செஞ்சு முடிச்சிருக்கேன்னு நான் நம்புகிறேன் சார். மக்கள் வந்து 10 வருட காலமாக ஏடிஎம்கே பீரியடில் 10 வருட காலமாக வந்து ரோட் மிகவும் மோசமான நிலையில் இருந்து அது வந்து சரி பண்ண முடியாத ரொம்ப அவதிப்பட்டிருந்தாங்க. அதை சரிப்படுத்தி கொடுத்துருக்கேன். ஹைவே ரோடு மாதிரி பண்ணி கொடுத்துருக்கேன். ஆரம்ப சுகாதார நிலையிலிருந்து சரியான பிரசவம் பார்க்குறதுக்கோ இல்லை போதுமான வசதி இல்லாமல் இருந்தது. அதை எலாபரேட் பண்ணி கொடுத்து இப்போ பெருசாக கட்டின்னு இருக்கோம். அதையுமே பண்ணியிருக்கோம் சார். எல்லாமே பண்ணியிருக்கோமே சார். நம்ம திராவிட மாடல் பிரச்சனை தீர்த்திருக்கோம். அது மட்டும் இல்லாமல் பெண்களுக்கு தேவையான இந்த சுய உதவி குழு மூலயமா அவங்களுக்கு தேவையான லோன்ஸ் எல்லாம் கொடுத்து அவங்களுக்கு வந்து ஒரு தொழிலதிபராக சிறு குறு தொழிலதிபராக நாங்கள் உருவாக்கின்னு இருக்கோம் இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள் மூலியமாக. மேலும் வந்து இங்கே இந்த திராவிட மாடல் இதில் தான் வந்து ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் வாங்கின்னு இருக்காங்க பெண்கள். இப்போ 2000 ரூபாய் உயர்த்துறாங்க. நம்ம இன்னும் என்ன சார் இதை விட வேறு என்ன சார் சாதனை நம்ம பண்ண வேண்டியது இருக்குது? வரைக்கும் 1,31,00,000 பெண்களுக்கு வந்து கிடைச்சிருக்கு. கிடைச்சிதான் சார் இருக்குது. ஐடி கட்டுறவங்க வசதியான பெண்களுக்கு மட்டும்தான் கிடைக்கலையே தவிர எல்லா மகளிருக்கும் கிடைச்சி தான் இருக்குது.